Blueberries, Hira presents you. போலரைட் காதல், மை மூன்லைட், என் வாழ்க்கையில் கிடைச்ச வெளிச்சம் நீ. எபிசோட் 5. லாஸ்ட் எபிசோட் போய் பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வந்துடுங்கடா. நான் லாஸ்ட்டாக எதோடு விட்டுருந்துருப்பேன்னா, அவங்க அவங்களோட அப்பா கிட்டேருந்து சரியாக திட்டு வாங்கிட்டு இருந்திருப்பாரு. சரிடா, இதுக்கப்புறமா நம்ம அப்படியே ஸ்டோரியை கண்டினியூ பண்ணிக்கலாம். டேங்கும் அவங்களோட அம்மா கிட்ட போயிட்டு, ஏம்மா இவர் இப்படி நடந்துக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவங்க அம்மா கிட்ட சொல்லுவோம். என்னதான் இருந்தாலும் உங்கள் அப்பா சொல்கிறது உண்மை தானடா டேங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நீயும் மாமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுட்டு அவரோட ரூம்குள்ளே போகிறாரு. அதோட அவர்கிட்ட அங்கே ஒரு ஃபோன் இருந்திருக்கும். அதை வச்சு சரி நம்ம பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுருந்துருப்பாரு. ஆனால் அதுக்குள்ளேயும் ராத்திரி ஆயிருந்திருக்கும். அதனால் சரி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் படுத்து தூங்கியிருந்திருப்பாரு. சாப்பிட கூட இல்லை. அவங்க அம்மா ஒரு 2-3 நேரம் கழித்து வராங்க. டோங்க அப்படின்னு சொல்லிட்டு டோர் தட்டுறாங்க. டோர் ஓப்பனில் தான் இருக்குது. அதோட உள்ளே போயிட்டு பார்த்தாக்கா டேவங்க ஆல்ரெடி படுத்து தூங்கிட்டு இருந்திருக்கான். அதோட அவங்க அம்மா, டேவங்க எழுந்துடுறா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், தூக்கத்துக்குமா வருது, தூங்க விட அப்படின்னு சொல்லிட்டு அவர் திரும்பி ஹக் பண்ணிட்டு தூங்குறாரு. பில்லோ ஹக் பண்ணிட்டு தூங்குறதாண்டா. அதோட அம்மா, சாப்பிடக்கூட இல்லை, என்ன அதுக்குள்ளே தூக்கம்? சாப்பிட்டு தூங்குவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், வேண்டாம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவர் தூங்குறாரு. அதோட அவங்க அம்மாவும், அவங்க அட்லீஸ்ட் கொஞ்சோன்னு ஏதாவது சாப்பிட்டு படு, வா நினச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், வரேன் போ அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே பெட்டு மேலே எழுச்சி உட்காந்துடுறாரு. அதோட அவர் எழுந்த உடனே அவர் தன்னோட ரொட்டீன்லாம் பண்ணிட்டு கீழே இறங்கி வராரு. இறங்கி வந்ததும் அவங்க அம்மா, சாப்பிட்றியா டேவங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், டேயும் நான் வெளியில் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். அதோட அவங்க அம்மா, கொஞ்சம் சாப்பிட்டாச்சு போ அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. அதோட அவன், எதுக்கு எடுத்தாலும் திட்டாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் பால் மட்டும் எடுத்துட்டு அவர் குடிச்சு போகிறாரு. ஏண்டா இவ்வளோ பெரிய வயசாச்சு உனக்கு? இன்னும் பால் மட்டும் குடிச்சிட்டு போனால் சரியா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், மா நான் பிஸ்னஸ் வழியாக வெளியில் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், கரெக்டாக அவங்க அப்பாவும் வெளியில் வராரு. அதோடு பார்த்துட்டு, என்னடா பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்க, ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஏங்க இல்லைப்பா நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு வெளியில் போகிறாரு. அதோட வெளியில் அப்படியே போகும்போது கால் பண்ணுறான். யாருக்குன்னா நம்ம ஸ்ட்ராங்க்கு தான். கால் பண்ணிட்டு உடனே ஸ்ட்ராங்கும் எடுத்துருந்துருப்பான். என்ன மச்சான் கால் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதோட டேங்கும், இல்லை நான் அந்த காஃபி ஷாப் பற்றி சொன்னேன்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், ஆமாம் நம்ம அந்த பீச் வருமா அதோ டயஷா இருப்பாளே அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்லவும், ஐயும் ஸ்ட்ராங் என்னடா அந்த பொண்ணு மேலே ஒரே கண்ணாக இருந்த, அப்பயும் பார்த்தேன். சரி ஏதோ நார்மலாக கேட்குறான்னு நினச்சேன், வேறு மாதிரி போயிட்டுருக்கு போல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஸ்ட்ராங்கும், ஆமாடா நானும் அவளை பற்றி அதிகமாக நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், நினைக்கிறேன்லாம் கிடையாது, நினச்சிட்டு தான் இருக்க, அது எனக்கே புரியுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அதோட ஸ்ட்ராங்கும், என்ன தெரியலடா, அவ ஒரு மாதிரி என்ன அப்படியே எடுத்துட்டாடா, எப்படின்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், அதோட டைமும் சரி அப்படின்னு போய் பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நானே நேற்று போகலான்னு தான் நினச்சேன், ஆனால் டேஷாவை போய் பார்க்க முடியல, அவள் என் மேலே கோச்சிட்டு இருந்திருப்பான் நேற்றுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், அதோட டைமும் அப்போ போய் பார்க்கலாம் தானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், இல்லை நான் என்ன நினச்சிட்டு இருந்தேன்னா, நம்ம ஒரு ட்ரிப் மாதிரி பிளான் பண்ணிவிட்டு சேர்ந்து போகலான்னு நினச்சிட்டு இருந்தேன். நம்ம ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி போவோம்ல ட்ரிப்பு, அது எப்படி பண்ண என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், சரி ஆனால் நம்மளுக்கு பிடிச்ச ஆளுங்களை சேர்த்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இது என்ன கொஷினு, பண்ணணும் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லவும், அதுடா என் மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு
அவர் கால் கட் பண்ணுறாரு. எனக்கு ஃப்ரெண்டில் ஸ்ட்ராங் வந்துட்டான். அதோட சரி வா நம்ம அப்படியே போய் லோன் பற்றிலாம் பார்த்துட்டு அப்படியே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேங்க் சைடாக போகிறாரு. அப்படியே போயிட்டு அந்த லோனில் வாங்கிட்டு எல்லாத்தையும் ஃபில் பண்ணிவிட்டு வந்துட்டு அப்படியே உங்களுக்கு கால் பண்ணலான்னு சொல்லிட்டு கால் பண்ணுறான். அதோட நீங்கள் உங்களோட சைடில் ஏஷா அவங்க கூட நடந்து வந்துட்டுருக்கா. ரொம்ப தூரம் இருக்குது அவளோட கிளாஸு. ஃபஸ்ட் டைம் நீங்கள் அவள் கூட போகிறீங்க. ஆக்சுவலாக நீங்களும் டேஷாவும் ஒரு கிளாஸுக்கு போகலான்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியிருந்திருப்பீங்க. ரொம்ப வருஷம் கழிச்சு நம்ம 2 பேரும் சேர்ந்து போகலாம் இங்கிருந்து அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியிருந்திருப்பீங்க. அதோட டேஷாவும் நம்ம பாட்ரிக் கிளாஸ் போகலான்னு தான் நினச்சிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் அதோட நீங்கள் சொன்னேன் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு டேஷா. ஆனால் ஏன் திருப்பி சொல்லிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு கேட்ட உடனே உங்களோட கையை வந்து பிடிச்சிட்டு சரி வா நம்ம முதல்ல போய் கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஒரு பூத்தாண்ட போகிறா. அந்த பூத்தாண்ட போய் கால் பண்ணலான்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே போகிறா. அதோட நீங்கள் அவள் கூடயே போகிறீங்க. போன உடனே ஆல்ரெடி இங்கே கால் அடிக்குது. அதோட டேஷா அதை எடுத்துடுறா. அதோட அந்த சைட்லேருந்து டேம் ஹலோ யார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கவும் அதோட டேஷா அவங்கக்கிட்ட ஃபோன் கொடுத்துட்றா. அதோட நீங்கள் ஏன் டேஷா என்கிட்ட கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவகிட்ட கேட்குறீங்க. ஃபோன் உங்களோட கையில் தான் இருக்குது. அதோட டேவங்க அந்த சைட்லேருந்து ஹே வயன்னா அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் அதோட அவருன்னு தெரிஞ்சிட்டு உடனே டேப்பா நீ நீ என்ன இப்போ கால் பண்ணியிருக்க? இப்போ நாங்கள் மட்டும் வரலைன்னா வேறு யாராவது கால் எடுத்துருந்துருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் பரவாயில்ல. ஆமாம் என்ன இந்த சைட் நான் நினச்சி பார்க்கல நீ இப்போ வருவன்ட்டு. நீ வரணும்னு நான் வேண்டிக்கிட்டேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லவும் நீங்கள் நல்ல விளையாட்டுப்பா நான் இந்த சைடு வந்தேன். இல்லைன்னா வேறு யாராவது கால் எடுத்துருந்துருப்பாங்க இல்லை கால் எடுத்துருந்துருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லவும் அங்கே டேவங்க ஆமாம் என்ன கரெக்டாக இந்த சைடு இந்த டைமில் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் நீங்கள் இல்லை நானும் டேஷாவும் அங்கே ஒரு கிளாஸ் இருக்குதுன்னு சொன்னாங்க. பாட்ரின்னு நினைக்கிறேன். ஆமாம் பாட்ரின்னு சொன்னாங்க. சரி நம்ம 2 பேரும் அந்த கேம்புக்கு போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் 2 பேரும் கிளம்பினது தான். அதோட டேஷா ஏன்னு தெரியல கால் பண்ணலான்னு சொல்லிட்டு கால் எடுத்தா இந்த பூத்தாண்ட போகலான்னு சொல்லிட்டு கரெக்டாக நீயும் கால் பண்ணிட்டே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லவும் அதோட டேயும் சரி வா நம்ம இந்த ரோடை மீட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருந்திருப்பாரு. அதோட நீங்கள் டேப்பா ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்லவும் அதோட அவரும் என்னாச்சு வாயம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் நீங்கள் அந்த டைம் நான் நேற்று நீ ஒன்று சொன்னல அது அது நான் டேஷா கிட்ட சொன்னேன் பரவாயில்ல தானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கவும் டேவும் பரவாயில்ல நம்ம 2 பேரும் சேர்ந்து இருக்கோம்னு சொல்லிட்டு முழுசாக இந்த உலகத்துக்கே சொல்லணும்னு தோணுது. ஆனால் சரி கொஞ்ச நாள் வெயிட் பண்ணலாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் ஒரு சை பண்ணுற மாதிரி பண்ணிட்டு சொல்கிறாரு. அதோடு நீங்கள் சரி அப்போ ஆமாம் நீ பிஸியாக இருந்தா இப்போ நீ பிஸியாக இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் அதோட அவர் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை வாயன்மா நான் இப்போ நானே நினச்சிட்டு தான் இருந்தேன். சரி இப்போது ஏதாவது கொஞ்சம் போர் அடிக்கிறது பண்ணலான்னு நினச்சிட்டு நானும் இன்னைக்கு பாட்ரி கிளாஸ் சேர்ந்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் நீங்கள் பாட்ரி கிளாஸ் நீங்களும் வர போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் அதோட அவர் ஆமாம் நானும் வரேன் என்னோட வாயன்மாக்காக அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதோட இந்த சைட் டேஷா பேசி முடிச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்படியே அவளோட வாயை அசைச்சு மட்டும் பேசுகிறா. அதோடு நீங்கள் அப்படியே தலையாட்டுறீங்க முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு. அதோட அவள் திருப்பியும் வாயை அசைச்சு ஸ்ட்ராங் கிட்ட கொடுக்க சொல்லு
அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்றா. அதோட நீங்க ம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சிரிச்சுட்டு, டேப்பா டேஷாக்கு நம்ப ஸ்டார்ம் கிட்ட பேசணுமா? ஸ்டார்ம் பக்கத்துல இருக்கானா? ம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், டேவ் சரி, சரி. ஸ்டார்ம் கிட்ட குடுக்குறேன். பக்கத்துல தான் இருக்கான். அப்படின்னு சொல்லிட்டு அவரு அவர்கிட்ட குடுத்துடுறாரு. அதோட நீங்க டேஷா கிட்ட குடுத்துடுறீங்க. இப்ப அவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க. கரெக்ட்டா டேஷா இந்த சைட்ல அவ பேசுறா. "ஹா! ஸ்டார்ம் நீ என்ன சொன்ன? என்கிட்ட வரேன்னு தானே சொன்ன. இங்க வரேன்னு தானே சொன்ன. வரேன்னு சொல்லிட்டு இதோ ப்ராமிஸ் கூட பண்ணிட்டியா? அதுக்கப்புறமா வரக்கூட இல்ல. ஏன் வரல?" அப்படின்னு சொல்லிட்டு அவ கேட்கவும் அந்த சைட் ஸ்ட்ராங், ஐயோ! டேஷா அது அது எதுவும் இல்ல. ம் அ நான் அப்படியே சுத்திட்டு தான் இருந்தேன். உண்மைய சொல்றேன். ஏன் பொய் சொல்றது? அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் அப்படியே தலைய சொரிஞ்சுட்டு பேசுறாரு. ஆனா இந்த சைடு டேஷாக்கு தெரியாது. அதோட டேஷா, நல்ல வேளை உண்மையாச்சும் சொன்னேன். இல்லைன்னா பொய் சொல்லியிருந்தேன்னா இன்னும் திருப்பி திருப்பி கொஸ்டின் கேட்டிருந்திருப்பேன். ஆம் சரி அது பரவால்ல விடு. அ எப்படி போச்சு எக்ஸாம்? அது ரிசல்ட்லாம் எப்படி வந்துச்சு? அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், ஸ்ட்ராமும், அது நல்லா தான் போச்சு. ஓகே. எக்ஸாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நல்லா தான் எழுதுனேன். ஆனா, எப்படி ரிசல்ட் வந்துச்சோ அப்படின்னு சொல்லிட்டு, அவர் அப்படியே கொஞ்சம் ஸ்லோவா சொல்றாரு. அதோட டேஷா புரிஞ்சுக்கிட்டா. "நீ நெனச்ச மார்க்கு உனக்கு வரல. ம்." அப்படின்னு சொல்லிட்டு, அவ கொஞ்சம் சாஃப்ட்டா கேட்குறா. அதோட கேட்டவும் ஸ்ட்ராமும், "ஆமா, நான் நெனச்ச மார்க் வரல தான். கம்மியா தான் வந்துச்சு. திருப்பி எழுதலான்னு இருக்கேன்." அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லவும், "முதல்ல நீ எவ்வளோன்னு கூட சொல்லல." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், அதோட அவரு, "ம். ஓகே. ஆவரேஜ் தான்." அப்படின்னு சொல்லிட்டு அவரோட மார்க் சொல்றாரு. அதோட டேஷாவும், "இதுக்கென்ன ஸ்டார்ம் நல்லா தானே இருக்கு. ஆ இவ்ளோ கிடைக்கிறதே கஷ்டம் தெரியுமா அந்த எக்ஸாம்ல?" அப்படின்னு சொல்லிட்டு அவ கொஞ்சம் சியர் அப் பண்றா. அதோட நீங்க அவள பார்த்துட்டு, இப்பதான் ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி நல்லா திட்டுனா, இதுக்கப்புறமா திருப்பியும் கொஞ்சுறா பாரு. அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கொஞ்சம் மொணமுணுங்குறீங்க. அது டேஷாக்கு கேட்டுடுச்சு. அதோட அவ கொஞ்சம் சரி நம்ம கொஞ்சம் ஓவரா தான் போயிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு, அதோட திருப்பியும் திட்ட ஆரம்பிக்கிறா. அதோட அங்க ஸ்ட்ராங், "ஏன்டி திருப்பியும் திட்ட ஆரம்பிக்கிற? இப்ப தானடி" அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடியே, அங்க டேஷா, "இப்ப நீ எங்க இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அவன் அப்படியே சொல்றான் அவன் எங்க இருக்கான்னு சொல்லிட்டு, பேங்க் பக்கத்துலன்னு சொல்லிட்டு. அதோட அவ, "ஃப்ரீயா?" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை தான் கேட்குறா. அதோட அவனும், "ஆ ஃப்ரீ தான்." "அடுத்த 1 மணி நேரம் உனக்கு ஏதாவது வேலை இருக்கா?" அவனும், "இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அதோட டேஷாவும், ஆம், "பாட்ரி கிளாஸ்க்கு வந்துரு." அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்றா. அதோட ஸ்ட்ராமும், "நானே வரலான்னு தான் நெனச்சேன். உன்கிட்ட ஒண்ணு பேசணும்." அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லவும், "சரி, சரி. நேர்ல வந்து பேசிக்கலாம்." அப்படின்னு சொல்லிட்டு அவ ஃபோன் கட் பண்ணி விட்டுர்றா. அதோட நீங்க, "ஏன்டி அவ வேற பாவம் உன்கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், அவளும், "ஆமாமா. கொஞ்சம் ஓவரா தான் பண்ணுவானுங்க." அப்படின்னு சொல்லிட்டு அவளும் சொல்லிட்டு போறா. அதோட நீங்க, "ஏன்டி?" அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே பின்னாடி போறீங்க. "சிரிக்காத என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்லவும், "ஏன் எதுக்கு சிரிக்கக்கூடாது?" அப்படின்னு நீங்க கேட்கவும், அவ, "அவன் என்கிட்ட சாரி கூட சொல்லலடி." "ஹா! அவளு அவன் அவன் எப்படி என்கிட்ட சாரியோட கேட்காம இருக்கலாம்? ஒரு பொண்ணு அவளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான்னு கூட தெரியாம, என்ன பண்ணிட்டு இருக்கா அவன்? சொல்லக்கூட சொன்னேன். நான் வெயிட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. சாரி கூட கேட்கல. மூஞ்சிக்கு நேரா ஆமா வர முடியலன்னு சொன்னான். கோவம் வருது எனக்கு. அதனால தான்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், அதோட டேஷா லாஸ்ட்டா ஒண்ணு கொஞ்சம் சொல்றா. அவளோட வாய்ஸ் கொஞ்சம் லோவா சொல்றா. அந்த பாட்ரி கிளாஸ்ல பேரா தான் போவாங்க. ம். அதனால எனக்கும் அவன ஒத்துக்கிறேன். புடிக்குது. ஆனா, சரி உட்காருவோம் அப்படின்றதுனால தான். வேற எதுவும் இல்ல. அப்படின்னு சொல்லிட்டு அவ கொஞ்சம் ரொம்ப ஸ்லோவா சொல்றா. அதோட நீங்க,
ஒத்துக்கோ, ஒத்துக்கோ. உனக்கு பிடிக்கும். அதோட உனக்கும் அவன பிடிக்கும். அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், "ஆ அப்படி இருந்தா நல்லா தான் இருக்கும். அ சரி வா, ஏன் அதிகமா இத பத்தி பேசிட்டு இருக்கோம். வா போலாம்." அப்படின்னு சொல்லிட்டு அவ அப்படியே உங்க கூட நடந்து போறா. அதோட டெவன் உங்கள எந்த இடத்துக்கு கூப்பிட்டானோ, அந்த இடத்துக்கு வந்துடுறீங்க. அதோட அங்க வந்த உடனே டேங்கும், ஸ்ட்ராங்கும் அப்படியே வராங்க. வந்துட்ட உடனே டேய் உங்களோட கைய பிடிச்சுக்கிறான். அதோட நீங்க, அச்சோ! டேய் நான் நான் நடந்தே வரேன் பரவால்ல. கையில பிடிக்க தேவையில்ல. அ யாராவது பார்த்துட்டாங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லவும், அவரும் எதுவும் ஆகாது விடு. அப்படின்னு சொல்லிட்டு, "உனக்கு ஓகே தானே?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதோட நீங்க கொஞ்சம் ஷை ஆயிட்டு, "அ ம் எனக்கு ஓகே தான். சரி வாங்க நேரமாகுது போணும்." அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க அவர அப்படியே ஃபாலோ பண்றீங்க. நடக்க ஆரம்பிச்சுட்டு இருந்திருப்பாரு. இந்த சைடு அப்படியே டேஷா, "அடி பாவி! உன் பாய் ஃப்ரெண்ட் வந்த உடனே என்ன மறந்துட்ட பாத்தியா நீ?" அப்படின்னு சொல்லிட்டு உங்கள பார்க்கவும், அந்த சைடு ஸ்ட்ராங் அங்க பார்த்துட்டு, "ஏன் நான் இருக்கேன். வரமாட்டியா?" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், "இருடா உனக்கு இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு டேஷா சொல்லியிருந்திருப்பா. அதோட ஸ்ட்ராங்கும், "ஐயோ! நான் வேற அடிக்கடிக்கு அது மறந்துடுறேன். இவ வேற." சரி வா டேஷா போலாம்." அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க. உங்களுக்கு பின்னாடியே வந்திருப்பாங்க. அதோட வந்துட்ட உடனே பாட்ரி கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. நெறைய க்ளேலாம் இருக்கு. அதோட உங்களுக்கு சுத்தமா தெரியாது. நீங்க போய் உட்கார்றீங்க ஒரு சீட்ல. அதுக்கு பக்கத்திலேயே டெவங்க உட்கார்றான். சரி க்ளே எடுத்துட்டு வந்து குடுப்பாங்கன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறமா தான் தெரிய வருது க்ளே நம்மளே தான் போய் எடுத்துட்டு வரணும்னு சொல்லிட்டு. அதோட அங்கருந்து போயிட்டு உங்கள கூப்ட்டுக்கிறான். கூப்ட்டுட்ட உடனே நீங்க அவன் பின்னாடி போறீங்க. டேவும் ஒரு க்ளே எடுத்திருந்திருப்பான். ஒரு கொஞ்சம் க்ளே போட்டு வெயிட்லாம் பார்த்துட்டு இருந்திருப்பான். அதுவும் நீங்க அவன் பண்றதெல்லாம் ரசிச்சு பார்த்துட்டு இருக்கீங்க. அவனோட ஹேண்ட் மூவ்மெண்ட்ஸ்லாம். அதோட டேவும் அத நோட்டீஸ் பண்ணிட்டு, "ஆமா, ஏன் என்ன அப்படி பார்த்துட்டு இருக்க? அதுவும் என் கைய அப்படி பார்த்துட்டு இருக்க? ஆ?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதோட நீங்க, "அ அது எதுவும் இல்ல டே. அ உன் கை ரொம்ப அழகா இருக்கு. அ எனக்கு சொல்லத் தெரியல. அ ஹேண்ட்ஸம் சொல்லுவாங்களா? கைய ஹேண்ட்ஸம்ன்னு சொல்லுவாங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்குறீங்க. அதோட டேங்க் சிரிச்சுட்டு, "என்னடி புதுசா ஃப்ளர்ட்லாம் பண்ற? அதுக்கப்புறமா அந்த மாரி சொல்ல உடனே நீங்க, ஃப்ளர்ட்லாம் பண்ணலயே. நான் நார்மலா தான் கேட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், அதோட அவரு, "அதெல்லாம் இல்ல. உனக்கு என்ன தோணுதோ அப்படி சொல்லு. பரவால்ல. நான் பார்த்துக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், நீங்க, "ம் சரி வா நம்ப போய் பண்ணலாம்." அப்படின்னு சொல்லிட்டு போகவும், அவரும் அந்த க்ளே எடுத்துட்டு அந்த மிஷின் மேல வைக்கிறாரு. அதுக்கப்புறமா அங்க நெறைய கப்பிள்ஸ் இருக்காங்க. இப்பதான் நீங்க பார்க்குறீங்க. "டேய்! நம்மள மாரி நெறைய பேர் இருக்காங்க. பாரேன்." அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கவும், டேஷா உன்ன கரெக்ட்டான இடத்துக்கு தான் கூட்டிட்டு வந்திருக்கா. அவளுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லி தான் ஆகணும். அது அப்புறமா சொல்லிக்கிறேன். வா நம்ம 2 பேரும் ட்ரை பண்ணுவோம். அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் உட்கார்றீங்க. டெவும் உங்களுக்கு பின்னாடி உட்காந்துருந்திருப்பான். நீங்க அப்படியே அவனுக்கு முன்னாடி உட்காந்துட்டு இருந்திருப்பீங்க. அதோட அந்த அவரோட கைய எடுத்துட்டு போய் அந்த க்ளே ஷேப் பண்றாரு. நீங்க தண்ணி எடுத்து பக்கத்துல வைக்கிறீங்க. டெயோங் உங்களோட கைய எடுத்துட்டு அந்த பாட் மேல வைக்கிறாரு. அதாவது அந்த க்ளே மேல. க்ளே மேல வச்ச உடனே நீங்க அவர பார்க்குறீங்க. "எனக்கு எதுவும் தெரியாது டி" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், "எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாவா?" அப்படின்னு சொல்லிட்டு அவர் எடுத்து அவரோட கைய உங்களோட கை மேல வைக்கிறாரு. அதோட நீங்க, "அ இதுக்கு தான் சொன்னியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், "நான் எதுவுமே சொல்லலையே. நான் செய்ய தான் செஞ்சேன்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், "அட ஆமால்ல. அ மறந்துட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ரொம்ப ஷை ஆகுறீங்க. அதோட அவரு, "என்ன எங்கேயாவது மறைஞ்சிடணும்னு தோணுமே உனக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், "ம்." அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தலையாட்டுறீங்க. அதோட அவரு, "ஒண்ணும் மறைஞ்சுக்க தேவையில்ல. அழகா இருக்க." இந்த மாரி ப்ளஷ் ஆயி பார்க்கும்போது.
பாரு கண்ணத்தை பாரு ரொம்ப பிங்கிஷா அப்படின்னு சொல்லிட்டு அவரு சுத்தி முத்தி பார்க்குறாரு. எல்லாரும் அவங்களோட வேலையில ரொம்ப பிஸியா இருக்காங்க. அதோட அப்படி பார்த்ததும் உங்களோட சீக்ஸ் மேல, அதாவது கரெக்ட்டா உங்களோட சீக் போன் மேல ஒரு சாஃப்ட்டா ஒரு கிஸ் குடுத்துருந்துருப்பாரு. அதோட நீங்க "ஓ!" அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அவங்க மேல திரும்பி பார்க்குறீங்க. அவரு அப்படி இப்படி தலையாட்டுறாரு. "எதுவும் சொல்லாத" அப்படின்னு சொல்லிட்டு. அவரு ரொம்ப கண்ட்ரோல் பண்றாரு, சிரிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அதோட நீங்க ம். சரி. இது முடிச்சுட்டு போலாம். நம்ப பெயிண்டிங்லாம் கூட பண்ணலாமா? கேள்விப்பட்டேன். அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க அப்படியே கீழ பார்த்துட்டே பண்றீங்க. அதுவும் அது கேட்ட உடனேட்டும், சரி, சரி. ஆம் அவ்வளோதான். உனக்கு கொஞ்ச நேரத்தில ரெடி ஆயிடும். அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கை வச்சே பண்றாரு. நீங்க ஆக்சுவலா எந்த ஸ்டெப்புமே எடுத்திருந்திருக்க மாட்டீங்க. உங்களுக்கு எதுவுமே பண்ண தெரியாதுன்னு சொல்லிட்டு. அவரு பண்றது எப்படி பண்றாரோ, நம்மளோட கைய வச்சு பண்ண விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்க பண்ணியிருப்பீங்க. அதோட எல்லாமே முடிஞ்சுட்டு, நீங்க சொல்றீங்க, "டேய் செம்ம அழகா பண்ணியிருக்க" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், "டேவும் நான் மட்டும் பண்ணல. நீயும் தான் பண்ண" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், நீங்க, "நான் எதுவுமே பண்ணல. நீ என்னோட கைய வச்சு என்ன பண்ண வைக்கிறியோ, அத நான் அப்படியே ஃபாலோ பண்ணேன். வேற எதுவுமே பண்ணல. நான் என்னோட சொந்த மூளை கொஞ்சம் கூட யூஸ் பண்ணல" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், "நீ பண்றது ஒண்ணுமே அழகா இருக்குடி மகன். இத பாரு, நீ என் கூட பண்ண. இது ரொம்ப அழகா இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், நீங்க, "நல்லா தான் ஃப்ளோட் பண்ற டேவும் நீயும்" அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க அப்படியே அந்த பாட்ட எடுத்துட்டு உள்ள போறீங்க. அங்க நெறைய பெயிண்டிங் பண்றதுக்கு எல்லா கலர்ஸுமே இருக்கு. அதெல்லாம் எடுத்து ஒரு பேலட்ல வைக்கிறீங்க. அதோட டேவும் அப்படியே உட்காந்துட்டு பார்த்துட்டு இருக்கான். "ம். பரவால்ல. பெயிண்டிங் நம்ம சொல்லி குடுத்தது ஞாபகம் இருக்கு போல" அப்படின்னு சொல்லிட்டு, அவர் அப்படியே அங்க உட்காந்துட்டு இருக்காரு. நீங்க அந்த பெயிண்ட்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு அழகான ஒரு பட்டர்ஃப்ளை மாரி ட்ரா பண்ணியிருந்திருப்பீங்க. அந்த பட்டர்ஃப்ளை வந்து ரொம்ப சின்னதா இருக்கும். ஃபுல் அந்த பாட்லே இருக்கிறதுல. நெறைய சாண்ட் மாரி ஒரு டி கலர் பண்ணி விட்டுருந்துருப்பீங்க, பெயிண்ட் வச்சு. கூட சில அலைகள் அந்த மாரிலாம் வந்து கொஞ்சம் ட்ரா பண்ணியிருந்திருப்பீங்க. டெயோங் வந்து அத பார்த்துட்டு, "அப்பா! வயன் சத்தியமா சொல்றேன். நீ மட்டும் ஆர்ட்ல போனீன்னா வச்சுக்கோ, யாரா இருந்தாலும் தோத்துருவாங்க. மியூசியம் என்ன, வேற எங்கேயாவது இன்னும் பத்திரமான இருக்க வேண்டிய இடத்துல போய் வைக்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லவும், நீங்க அப்படியே ஷையா இருந்திருப்பீங்க. அதோட நீங்க அவர பார்த்துட்டு, ம் சரி இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ இப்போ நம்ம 2 பேரும் அங்க போலாமா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அவரும், ம் நான் உன்கிட்ட ஒண்ணு சொல்லணும். அப்படின்னு சொல்லிட்டு அவரு உங்கள இட்டுட்டு போறாரு. அது ஒரு வெயிட்டிங் ரூம் மாரி தான்டா. எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு, நீங்க அப்படியே ரெஸ்ட் எடுத்துட்டு போலாம் அப்படின்ற மாரி ஒரு ரூம் தான். நார்மலா ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து பேசிக்கிற மாரி ஒரு ஹால் மாரின்னே வச்சுக்கலாமே. அந்த மாரி ஒரு இடம் தான். அங்க போய் உட்காந்துக்கிறீங்க. யாருமே இல்ல. இப்ப நீங்க 2 பேர் மட்டும் தான் இருக்கீங்க. அதோட அவரு, "சரி நானும் பிளான் பண்ணேன். ம். உனக்கு ஓகேன்னா ஓகே." அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அதோட நீங்க, "ஓ! அந்த மாரி என்ன இருக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அந்த நேரத்துல டேஷா அங்கருந்து, "ஹே வயன் இருடி எனக்காக போயிடாத" அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்கருந்து கத்தி சொல்றா. அதோட நீங்க, நான் வெயிட் பண்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து கத்தி சொல்லியிருந்திருப்பீங்க. அதோட டேஷாவும் அங்கருந்து வந்துடுறாங்க. அவங்களும் ரொம்ப அழகா ஒரு பாட் பண்ணியிருந்திருப்பாங்க. ஆனா, இவங்க 2 பேரும் சரியா செம்மையா சண்டை போட்டுட்டு இருந்திருப்பாங்க. சண்டை போட்டுட்டே தான் அந்த பாட்லாம் பண்ணியிருந்திருப்பாங்க. கூட டெஹோங்கும், "சரி இரு வயன், அவங்கலாம் வந்துட்டோம். சேர்ந்தே சொல்லலாம்." ம். அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், "சேர்ந்தே சொல்லலாமா? என்ன சொல்லணும்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், "நானும் ஸ்ட்ராமும் சொல்லப் போறோம். அதனால தான்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், நீங்க ஸ்டார்ம் ப்ரப்போஸ் பண்ண போறானா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அதோட டெயோங், என்ன யாரு? யாருக்கு ஸ்டார்ம் ப்ரப்போஸ் பண்ண போறான்? அப்படின்னு சொல்லிட்டு அவரு கன்ஃப்யூஷன்ல கேட்குறாரு. அதோட நீங்க, இல்ல நானும் ஸ்டார்ம பார்த்தேன். அவ்ளோ சீக்கிரத்துல ஒண்ணும் அவனும் விட்டு கொடுக்க மாட்டான்னு தானே சொல்லிட்டு இருந்த. விட்டு குடுத்துட்டான்? அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ரொம்ப சாஃப்ட்டா பேசுறீங்க. கொஞ்சம்
காதுக்கு பக்கத்துல இருந்து அதோட அவரு, "நானும் அததான் யோசிச்சுட்டு இருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லவும், "நீங்க அது மட்டும் இல்லாட்டி டேஷாவும் அவ்வளோ சீக்கிரத்துல வம்புலாம் இழுக்க மாட்டா. வம்புன்னா யாருக்கிட்டயும் அந்த மாதிரி திட்டிலாம் சொல்ல மாட்டா. ஆனா அவ சொன்னா ரொம்ப உரிமையா சொல்லுவா. யாருக்காவது அவளுக்கு புடிச்சிருந்தா மட்டும்தான். அதாவது அவளுக்கு புடிச்சிருக்கணும். இல்லைனாலாம் அது பண்ண மாட்டா. எனக்கு ஒன்னும் அவங்க 2 பேரும் பண்ணிப்பாங்கன்னு நெனைக்கிறேன். நீ என்ன சொல்ற?" அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கவும், அவரும், கரெக்ட்டு தான். நான் ஸ்ட்ராங் கிட்ட பேசுறேன்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், நீங்க, "அச்சச்சோ! அதெல்லாம் சொல்லாத. நான் சொன்னேன்னு சொன்னாக்கா அவ்ளோதான். அதுக்கப்புறமா அவ என்கிட்ட எதுவுமே ஷேர் பண்ண மாட்டா. நான் உன்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சு சொன்னேன்." அதோட அப்படி சொல்லிட்ட உடனே அவங்க, "நான் எதுவும் சொல்ல மாட்டேன். டேய் நீ பண்றது நல்லதுதான்னு சொல்லிட்டு ஒரே ஒரு சின்ன க்ளூ குடுத்தாலே போதும். புரிஞ்சுப்பான்." அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லவும், கரெக்ட்டா அவங்க 2 பேரும் வராங்க. அதுக்கப்புறமா வந்துட்ட உடனே டெஹோங்கும், ஸ்ட்ராமும் உங்கள 2 பேரையும் கிட்ட பார்த்துட்டு, "நம்மலாம் ட்ரிப் போலாமா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், டேஷா உடனே ஒத்துக்கிறா. "போலாம், போலாம், போலாம். எப்போ?" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாகுறா. அதோட நீங்க, "ட்ரிப்பா? எங்க? எப்போ?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அவங்க எல்லாமே சொல்றாங்க. அதோட சொல்லவும், டெஹோங்கும், "நம்ப அப்படியே ஒரு ஷிப்ல போற மாரி இருக்கும். ஓகே தானே உங்களுக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நீங்க, "ஷிப்லயா?" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹெசிடேட் பண்றீங்க. அத டெவன் பார்த்துருந்துருப்பான். சரிடா ப்ளூபெர்ரீஸ், இதோட நான் இந்த எபிசோட் முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் எபிசோட் கூடிய சீக்கிரம் போட பார்க்குறேன். நான் என்ன நடந்தாலும் இது கண்டிப்பா பண்ணியாகணும்னு சொல்லிட்டு நான் ஒரு முடிவோடு இருக்கேன். உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. சரிடா ப்ளூபெர்ரீஸ், பாய் பாய். லவ் யூ ஆல்.